பேரிகார்டு வைடானா ஒரு குழந்தையோட அடிச்சு மண்டை அடிச்சு தூக்கிட்டான். ஸ்கூல் இருக்கு, ஒரு வேகத்தடை இல்ல, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அங்க. ஒண்ணு இல்ல அடிதான் அழுவாம போனாங்க. போனாலே சரி பண்ணுவாங்க. போட மாட்டாங்க. வண்டியில அவனையத்துலயா அவன் யாரும் தெரியல. அவனுக்கு மூக்கல அடி பாபா 108 வந்து ஜிஹெச் தான் போவாங்க. பக்கத்துல பங்குல தான் அடிக்கடி வாசல் 2 பேர் கிடக்கு. எங்க போகணும் பேரு கேட்டேன். பொதுமக்களோட வேண்டுகோள்னா இங்க வந்து பேரிகார்டு வேணுமா? இங்க இருக்கிற பாய்ஸ் ஸ்கூலு அண்ட் பெட்ரோல் பங்க் நடுவில் ஒரு பேரிகார்டு. இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஒரு 13 வயசு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு 18 வயசு பையன் வந்து அடிச்சு தூக்கி இவ்வளோ ரத்தம் மட்டும் ஃபுல்லா. தயவு செஞ்சு பேரிகார்டு போடுங்க. ஒரு முந்தானத்தோட ஒரு வீடியோ போட்டேன், எதுவுமே கேட்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு பேரிகார்டு வந்து போடுங்க. இந்த விதாயத்துல யார் இருக்கீங்க ஆட்சியில அதிகாரத்துல, தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டுக்கீங்க. ஸ்கூல் படிக்கிற புள்ள ஒருத்தவன் வந்து அவ்வளோ வேகமாக வந்து அடித்து தூக்கி பார்க்கவே எனக்கு வீடியோ எடுக்கவே பிடிக்கல. சரி, இதை விழிப்புணர்வாக போட்டான்னு தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். ஒரு பேரையாளன் வைக்கிறது பயமுடா, பேரைய சொல்ல கூட விட மாட்டேறீங்களேடா. ஒரு பேரி கடனில் வைக்கிறதுலாம் உங்களுக்கு என்னையா வந்துட போகுது? அந்த ஸ்கூல் இருக்குல்ல, குழந்தைங்க தானே. இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது, அப்படியே வளைஞ்சி வர இடம் தான். ஒரு முந்தானத்தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனால் அந்த பேரி கடன் வந்து அமைங்க. இப்போ அடிப்பட்டது ஒரு பெண் பிள்ளை துடிக்குது, அது வலி தாங்க முடியல. அப்படி ஏற்பட்ட வலியெல்லாம் அது தாங்கதே கிடையாது. அப்படியே ஓட்டையாகி ரத்தம் போல போல அடுத்த ஒரு செகண்ட்ல ரத்தம் போலன்னு வருது. என்னால் பார்க்க முடியல, என்ன இது அப்படின்ட்டு. வீடியோ கூட எடுக்க பிடிக்கல. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டால் தான் நீங்களாம் செய்வீங்களா எனக்கு தெரியல. தேர்தல் தேதி வந்து குறிச்சிட்டாங்க. இந்த மயக்கத்திலே இந்த அதிகாரிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சிட்டியை ஒரு காரில் ஒரு ரவுண்டு வாங்க, என்னென்ன தேவையோ அதை செஞ்சுட்டு அடுத்த வேலையை தயவு செஞ்சு பாருங்கள். பாவம் அந்த புள்ள ஒரு 14 வயசு புள்ள நினைக்கிறேன். பாவம் அப்படியே ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே அழுகுது. ஐயோ மயக்கம் வருது. அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வச்சு உடனே ஏற்றினாங்க. ஏன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணுறோம் நான் சார் சொல்லிட்டாங்க சார்ன்ட்டாங்க ஒரே வார்த்தையா. ஓகே, இந்தமாரி ஸ்பீடாக போகிற இந்த இளைஞர்கள் நான் சொல்கிறேன், அந்த பாவம் அந்த பிள்ளை என்ன பாவம் போட்டுச்சு. இது டாடா ஏசிக்கு நேரத்துக்கும் ஸ்பீடு கவர்னரு அப்படின்ற ஒரு மிஷினை வைக்கிறீங்களே, இந்த பைக்குக்கெலாம் ஏன் வர மாட்டேறீங்க? அவனு தான் அதிகமாக ஸ்பீடாக போகிறது. இடையில வந்து பூந்துடுறானுங்க, அப்படி வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பீடு கவரும். இந்த பைக்கு 30 ஸ்பீடு தான் போகணும், 40 ஸ்பீடு தான் போகணும். தயவுசெய்து வைங்க. சருன்னு வராங்க, சருன்னு போகிறாங்க. ஏதோ உயிர் போகாமல் பொழைச்சதே இந்த பிள்ளை எனக்கு பெரிய விஷயம். அம்மா ரத்தம் எப்படியோ ஒரு 1 லிட்டர் ரத்தம் போயிருக்கும் போல. அவங்க அது பெட்டுக்கு எங்கே அலையிறான்னு தெரியல. உங்களையே திட்டி எனக்கு தான் வந்து ஹார்ட் அட்டாக்கே வரும் போல. பிபி ரைஸ் ஆகுது. ரொம்ப கோவப்படுறேன்னு வேறு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் கோவப்படலைன்னா என்ன மனுஷன் எனக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு அங்கே ஒரு பேரி கடன் வைக்குமாறு இந்த விருத்தாச்சலம் நகரத்தில் உள்ள பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அந்த ஏரியா கவுன்சிலர் அவன் அந்த ஒரு இடத்துல ஒரு பேரி கடன் அமைச்சு தரணும் கூட அவனுக்கு மூளை இல்லையா? அப்படி மூளை எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? அந்த கல்லூர் ரோடு கவுன்சிலர் அவன் பேரி கடன் வைக்கணும் கூட அறிவு கிடையாதா? ஒரு பேரி கடன் அமைங்க, அதில் உங்களுக்கு என்ன வந்துடுது? தயவு செஞ்சு அமைப்பீங்க நான் நம்புகிறேன். விருத்தாச்சலத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள, நகரத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரிங்க அத்தனை பேரும் தயவு செஞ்சு
இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு மக்கள்கிட்ட கொஞ்சமாவது உண்மையாக இருக்கு. நன்றி. ஆமாம், அந்த தமிழர் தளபதி போட்டிருக்காரு ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில், 150 ரூபா ஒரு கடைக்கும் வாங்குறாங்களாமே, அது உண்மையான்ட்டு. யார் வாங்குறா மக்களே? யார் வாங்குறதோ தயவுசெய்து கமெண்ட்ல வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்பேற்பட்ட அறிவாளின்னு பார்த்துருவோம். அது அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். பாய்.